அமைக்கப்பட்ட கம்பெனிகள் பற்றி கற்கவிருக்கும் நீர் கம்பெனி தொடர்பான விவரங்களை தெரிந்திருத்தல் அவசியமாகும். அவை வணிக கல்வி பாடம் தொடர்பாகவும் அவசியமானதாகும். அதற்கான விளக்கங்களை இதற்கு முன் ஒரு வீடியோவில் விளக்கியிருந்தேன். இன்னும் பங்கு வளங்கள் தொடர்பான கணக்கீட்டு பதிவுகளை கற்பதற்கு முன் இன்னும் அவசியமான பங்கு வளங்கள், ஆரம்ப பங்கு வளங்கள், முன்விவரணம், அகவிதி, பங்குச் சான்று, இழிவு பங்கு மூலதனம், பங்கு வளங்கள் தொடர்பான அறிவிப்பு பத்திரம், பங்கு வளங்களுக்குரிய கைமாறு அல்லது பிரதிபலன், பிரதிபலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய முறைகள் பற்றியும் தெரிந்து கொண்டால் அதன் பின்னரே கம்பெனி கணக்கீடு தொடர்பான சரியான விளக்கத்தை பெற முடியும் என்பதற்காகவே முதலில் இவற்றை குறிப்பிடுகிறேன். கம்பெனியின் மூலதனத்துக்கு பங்களிக்க கோருதல் பங்கு வளங்கள் எனப்படும். வரையறுத்த பொது கம்பெனி பகிரங்கமாக பொதுமக்களுக்கு பங்கு வளங்கள் செய்யலாம். பங்கு வளங்கள் செய்யும் போது வளங்கள் விலை முழுவதையும் ஒரே தடவையில் கோரலாம் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவைகளில் கோரலாம். முதலாவது பகுதியை விண்ணப்பத்துடன் அனுப்ப வேண்டும். மீதியை அழைக்கும் போது அனுப்ப வேண்டும். உத்தரவாதத்தால் வரையறுத்த கம்பெனிகள் மட்டும் ஆக குறைந்தது 2 பங்காளரால் ஆரம்பிக்கப்படலாம். ஏனைய எல்லா கம்பெனிகளும் ஒரு பங்காளராலும் ஆரம்பிக்கப்பட முடியும். சொந்த கம்பெனிக்கு மற்றும் ஆகக்கூடிய பங்காளர் எண்ணிக்கைக்கு வரையறை உண்டு. இயக்குநராக இருந்து ஓய்வு பெற்றவரும் இப்பொழுது இயக்குநராக இருக்கிறவரும் தவிர்ந்த ஏனைய பங்காளரின் எண்ணிக்கை 50க்கும் மேற்படக்கூடாது என கம்பெனி சட்டத்தில் உள்ளது. பொது கம்பெனி ஆரம்பிக்கிறவர்கள் எத்தனை கம்பெனி பங்குகளை கொள்வன செய்ய வேண்டும் என அகவிதியில் கூறப்பட்டிருக்கிறதோ அத்தனை பங்குகளை அவர்கள் கொள்வன செய்தல் வேண்டும். கம்பெனியின் உள் நிர்வாக கருமங்களுக்குரிய விதியை உள்ளடக்கி தயாரிக்கப்படும் ஆவணம் அகவிதி ஆகும். அகவிதியில் ஆரம்ப பங்காளர் ஒப்பமிடுதல் வேண்டும். கம்பெனி விரும்பினால் தனியான அகவிதியை தயாரிக்காது கம்பெனி சட்டத்தில் உள்ள முதலாவது துணை அட்டவணையில் உள்ள மாதிரி விதியை அகவிதியாக பயன்படுத்த முடியும். ஆனால் கம்பெனி தொடர்பில் தோன்றக்கூடிய எல்லா நிலைமைகளுக்கும் பொருத்தமான ஏற்பாடுகளை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கம்பெனிக்கான வேறான அகவிதி ஒன்றை தயாரித்துக் கொள்ளுதல் பொருத்தமாகும். எவ்வாறான போதிலும் அகவிதியில் உள்ளடக்கப்படாத விடயங்கள் தொடர்பில் நிர்வாக பிரச்சனைகள் தோன்றினால் அது கம்பெனி சட்டத்தின் முதலாவது உப அட்டவணையில் உள்ள மாதிரி விதி கருத்தில் கொள்ளப்பட்டு தீர்க்கப்படுதல் வேண்டும். அகவிதியில் உள்ளடக்கக்கூடிய விடயங்கள் கம்பெனியின் நோக்கம், கம்பெனி பங்குரிமையாளர்களின் உரிமைகளும் கடப்பாடுகளும், கம்பெனி முகாமை கருமங்களின் நிர்வாகம். பொது கம்பெனியை ஆரம்பிக்கும் போது பங்கு வழங்கல் செய்யும். பின்னர் கம்பெனி நடந்து கொண்டு வரும் போதும் மேலதிக நிதி தேவைக்காகவும் கம்பெனி பங்குகளை வழங்கலாம். கம்பெனியின் பங்கு வழங்கல் விலையை ரூபாய் 100 இயக்குநர்கள் தீர்மானித்ததாகவும் கம்பெனியின் ஆரம்பிப்போர் 3 பேர் எனவும் கொள்வோம். ஆரம்பிப்போராக செயல்படுகின்ற ஒவ்வொருவரும் கம்பெனியின் 50 பங்குகளை கொள்வன செய்ய வேண்டும் எனவும் அகவிதியில் எழுதப்பட்டிருந்தால் 3 பங்காளரும் 150 பங்குகளை கொள்வன செய்ய வேண்டும். அதற்காக அவர்கள் செலுத்துகின்ற பணம் ரூபாய் 15,000. 150 × 100 15,000. இதனை கணக்கேடுகளில் எழுதுவதற்கான நாட்குறிப்பு காசு கணக்கு வரவு, பங்கு வழங்கல் கணக்கு செலவு. இது விளம்பல் ஆரம்ப பங்குகளுக்கு செலுத்தப்பட்ட பணம். பங்கு வழங்கல் கணக்கு வரவு 15,000, கூறப்பட்ட மூலதன கணக்கு செலவு 15,000. இது ஆரம்ப பங்காளருக்கு ஒதுக்கப்பட்ட பங்குகள். அவர்களுக்கு பங்கு ஒதுக்கப்பட்டதான் கூறப்பட்ட மூலதன கணக்கில் எழுதணும். இப்போ அவர்களுக்கு வழங்கப்பட்ட 15,000 ரூபாயும் கூறப்பட்ட மூலதன கணக்கில் செலவில் எழுதணும். கூறப்பட்ட மூலதன கணக்கு செலவில்.
அதே கம்பெனி பொதுமக்களுக்கு 10,000 பங்குகளை பொது வழங்கல் செய்ய தீர்மானித்து முன் விவரணத்தை பிரசுரிக்கலாம். கம்பெனியின் பங்குகள் அல்லது தொகுதி கடன்களை பொதுமக்களுக்கு வழங்குவதற்காக அறிவித்தல் அல்லது அவர்களுக்கு பங்கு கொள்வனவு செய்யும்படி விடும் அழைப்பு முன் விவரணம் எனப்படும். அவ்வாறு பொதுமக்களுக்கான முன் விவரண அழைப்பினை பொது கம்பெனிகள் மட்டுமே விடுக்க முடியும். சொந்த கம்பெனி விடுக்க இயலாது. பொதுமக்களுக்கு பங்கு விற்க இயலாது. பொதுமக்களுக்கு பங்குகளை வாங்கும்படி கூறவும் முடியாது. முன் விவரணத்தில் அடங்கியிருக்க வேண்டிய விவரங்கள் கம்பெனி சட்டத்தின் 4வது உப அட்டவணையில் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. கம்பெனி ஆரம்பிக்கப்பட்ட தேதிக்கு பின்னர் 5 வருடங்களுக்குள்ள கம்பெனியின் செயற்பாடுகள் பற்றிய எதிர்ப்புகள், அது எப்படி என்ன நடைபெறும், எவ்வளவு சம்பாதிக்கும், எவ்வளவு உழைக்கும் என்றது பற்றிய விவரங்கள் காட்டப்பட வேண்டும். ஆரம்பிப்போர் பங்குகள் அல்லது பின்னிலுவை பங்குகளை கொண்டிருப்போர் கம்பெனியில் கொள்வனவு செய்திருக்கும் பங்குகளின் அளவும் கம்பெனி சொத்துகள் கம்பெனி லாபங்கள் தொடர்பாக அவர்கள் தொடர்பும் சிபாரிசு செய்யப்பட்டுள்ள இயக்குனர் பெயரும் விலாசமும் ஏனைய விவரங்களும் இயக்குனருடைய தகமைகளும் இயக்குனர் ஊதியம் தொடர்பான விதிகளில் உள்ள ஏற்பாடுகளும் இழிவு பங்கு தொடர்பான விவரங்கள் பங்கு வழங்குவதால் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆக குறைந்த மூலதனத்தின் அளவு இழிவு பங்கு மூலதனம் எனப்படும். இந்த அளவு அகவிதியில் காட்டப்பட்டிருக்கும். இழிவு பங்கு மூலதனத்தை கணிக்கும் போது பின்வரும் செலவுகள் கருத்தில் கொள்ளப்படுதல் வேண்டும். கொள்வனவு செய்த அல்லது கொள்வனவு செய்ய எதிர்பார்க்கின்ற ஆதனத்திற்கான கிரயத்தை கொடுப்பதற்கான முழு தொகை அல்லது ஒரு பகுதி, கம்பெனியின் ஆரம்ப செலவு, பங்கு வழங்கல் செலவு, பங்கு வழங்கல் தரகு என்பவற்றுக்கு தேவையான செலவு. மேற்படி செலவுகளுக்கு கம்பெனி கடன் பெற்றிருந்தால் அவற்றை தீர்ப்பதற்கு தேவையான அளவு பணம், தொழிற்படு மூலதனத்துக்கு தேவையான பணம், விளைவுக்கும் சேர்ந்து வர கொடுத்தது. பங்கு வழங்கல் தவிர்ந்த வேறு மூலங்களில் இழிவு பங்கு தேவைக்கு பணம் பெற்றிருந்தால் அத்தொகையை பெற்றுக்கொண்ட மூலங்கள், இழிவு பங்கு தேவையை தீர்ப்பதற்கும் மூடுவதற்குமான கால எல்லை, பங்கு வழங்கலின் போதும் ஒதுக்கத்தின் போதும் செலுத்த வேண்டிய தொகை அளவு, ஒருவர் தம் முன்னப்படி பங்கு கொள்ளக்கூடிய பங்கின் அளவு, தொகுதி கடன் அளவு, கம்பெனி ஆரம்பிப்போருக்கு ஏதாவது கொடுப்பனவு இருந்தால் அத்தொகை, கம்பெனி கணக்காய்வாளரின் பெயரும் விலாசமும், ஒவ்வொரு வகை பங்குகள் தொடர்பான உரிமையும் பொறுப்புகளும் மற்றும் கம்பெனி தொடர்பான சகல விவரங்களும் முன் விவரணத்தில் வெளிப்படுத்தப்படுதல் வேண்டும். பொதுமக்கள் பங்குகளை கோரி விண்ணப்பிக்கலாம். கம்பெனி 10,000 பங்குகளை பங்கொன்று ரூபாய் 100 வீதமாக விற்பனை செய்ய விண்ணப்பத்துடன் ரூபாய் 50 மட்டும் கோரியிருந்தால் பொதுமக்கள் 10,500 பங்குகளுக்கு விண்ணப்பம் கிடைத்த போது 500 பங்குகளுக்கான விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். அந்த 500 பங்குகளுக்கு விண்ணப்பத்துடன் அனுப்பப்பட்ட பணம் திருப்பி அனுப்பப்படும். அதன் பின்னரே பங்குகளுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு பங்குகள் ஒதுக்கல் செய்யப்படும். பங்கு ஒதுக்கல் செய்யப்பட்டவர்களுக்கு பங்கு சான்று வழங்கப்படும். பங்கு கொள்வனவாளரின் உரிமையை உறுதி செய்வதற்கான கம்பெனியால் பிறப்பிக்கப்பட்டுள்ள ஆவணம் பங்கு சான்று எனப்படும். இது புறக்குறிப்பிட்டு மற்றவருக்கு மாற்றக்கூடிய ஆவணமாகும். பங்கு சான்றில் பின்வரும் விவரங்கள் அடங்கியிருக்கும்: கம்பெனி பெயர், பங்குரிமையாளர் பெயர், பங்குகளின் எண்ணிக்கை, பங்குகளின் தொடர் இலக்கம், பங்கு வகை, அதிகாரம் பெற்றவரின் ஒப்பம், கம்பெனி உத்தியோகபூர்வ முத்திரை திகதி. வரையறுத்த பொது கம்பெனி பங்குகளை வழங்கல் செய்யும் போது இடம்பெறும்
கொடுக்கல் வாங்கல்களை கம்பெனி புத்தகங்களில் பதிவு செய்கின்ற முறையை இப்போது கற்போம். கம்பெனி கூறப்பட்ட பெறுமதி ரூ. 10 ஆன 25,000 பங்குகளை வழங்குவதற்கு முன் விவரணத்தை வெளியிட்டது. 24,000 பங்குகளுக்கு விண்ணப்பங்கள் கிடைத்தது. முறைப்படி பங்கு ஒதுக்கல் செய்யப்பட்டது. பங்கு வழங்கல் தொடர்பாக காசு உட்பட நாட்குறிப்பும் உரிய பேரட்டு கணக்குகளையும் காட்டணும். இந்த பங்கு ஒன்றை வழங்கல் பெறுமதி ரூ. 10, அதுதான் கூறப்பட்ட பெறுமதி என்று போட்டிருக்கிறது. $25,000 பங்குகள் விற்பனை செய்கிறது கம்பெனி முன் விவரணம் செய்தது. ஆனால் விண்ணப்பங்கள் கிடைச்சிருக்கு 24,000 பங்குகளுக்கு தான். அப்போ 24,000 பங்குகளைத்தான் ஒதுக்கல் செய்யலாம். 24,000 பங்குகளுக்கும் வழங்கல் பெறுமதி ரூ. 10. கைமாறு அல்லது பிரதிபலம் அடிக்கணும். ஒரு பங்குக்கு பிரதிபலம் ரூ. 10. ஒரு பங்குக்கு கைமாறு ரூ. 10. 24,000 பங்குகள் தான் கிடைச்சிருக்கு. அப்போ 24,000 பங்குகளுக்கு விண்ணப்பம் கிடைச்சால் கிடைச்ச பணத்தை நாங்கள் முதல்ல பார்க்கணும். மொத்தத்தில் இப்போ வழங்கின மூலதனம் விளையாண்டு பார்ப்போம். கம்பெனி வழங்க தீர்மானித்த மூலதனம் $10,000 25,000 $2,50,000 ரூபா. ஆனால் கிடைத்த விண்ணப்பம் கிடைத்த காசு வங்கியில் காசு போடுபட்டிருக்கும். பங்கு விண்ணப்பத்தை அனுப்பினவங்க வங்கியில் பணத்தை கட்டுவாங்க. அங்கே அவங்க கட்டிருக்கிற காசு எவ்வளவு கட்டுப்பட்டிருக்கோண்டே பார்க்கலாம். 24,000 பங்குகளுக்கும் $10 படி $2,40,000 கிடைச்சது. இது கிடைச்ச காசு. இப்போ பங்கு ஒதுக்கல் செய்கிறது 25,000 பங்கு இல்லை, அந்த வந்த விண்ணப்பம் வழக்கம் தான் ஒதுக்கல் செய்யலாம். இப்போ 24,000 தர 10 $2,40,000 கிடைச்ச காசு. முழு காசும் கிடைச்சி ஒரே தடவையில் காசு கிடைச்சிருக்கு. இப்போ கூறப்பட்ட மூலதனம் $2,40,000. கம்பெனியுடைய கூறப்பட்ட மூலதனம் $2,40,000. இப்போ இனி நாங்கள் இதை கணக்கேடுகளில் பதியணும். பங்கு வழங்கல் தொடர்பான காசு உட்பட நாட்குறிப்பு எடுது. அப்போ இதில் கணக்கில் எங்கே பதியணும் என்றால் கிடைச்ச காசுக்குத்தான் முதல்ல பதிகிறது. கிடைச்ச காசு வங்கியில் போடப்பட்ட காசுக்கு இது வங்கி கணக்கில் பதியணும். $2,40,000 வரவில் வரும். அடுத்த பதிவு பங்கு வழங்கல் கணக்கில் செலவில் எழுதணும். பங்கு வழங்கல் கணக்கில் தான் இதை கொண்டு செலவில் எழுதணும். $2,40,000. அந்த வழங்கல் கணக்கண்டு எழுதாமல் அதை மனு ஒதுக்க கணக்கண்டும் எழுதலாம். ஏனெண்டா மனுவோட வந்த காசு $2,40,000. அவங்களுக்கு பங்கு ஒதுக்கினதுக்கு பிறகுதான் மூலதன கணக்கில் எழுதுகிற, கூறப்பட்ட மூலதன கணக்கில் எழுதுகிற. ஆகவே கூறப்பட்ட மூலதனம் $2,40,000. அப்போ மனு ஒதுக்க கணக்கண்டு எழுதலாம். கிடைச்ச காசை ரெண்டு கணக்கில் எழுதுகிற, மனு கணக்கிலையும் ஒதுக்க கணக்கிலையும் எழுதலாம். அல்லது மன ஒதுக்க கணக்கண்டு ரெண்டையும் சேர்த்து எழுதலாம். அல்லது ஒரே தரத்தில் பணம் பாரவடியால் பங்கு வழங்கல் கணக்கண்டும் எழுதலாம். இதுக்கு நாட்குறிப்பு, வங்கி கணக்கு வரவு, பங்கு வழங்கல் கணக்கு செலவு. இனி இந்த 24,000 $2,40,000 ரூபாவும் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அதாவது 24,000 பங்குகளுக்கும் கேட்ட பங்குகள் எல்லாருக்கும் அப்படியே கொடுக்கப்படுது. அப்போ ஒதுக்கப்படுது $2,40,000. அதுக்கு பதிவு கூறப்பட்ட மூலதன கணக்கில் செலவு எழுதணும். மூலதன கணக்கில் செலவில் பதிவுனாங்க. பங்கு வழங்கல் கணக்கில் அது வரவில் எழுதுவோம். பங்கு வழங்கல் கணக்கில் வரவில் அது பதிகிற முறையை நாம் இப்போ பார்ப்போம். பாருங்க, முதல் வங்கி கணக்கு எடுப்போம். வங்கி கணக்கில்
2,40,000 கிடைச்சது. அதை வங்கி கணக்கில் வரவில் எழுதணும். அப்போ வரவில் 2,40,000 எழுதுவோம். இதில் எழுத வேண்டிய விவரம் என்னவா கிடைச்சது, பங்கு வழங்கலால் கிடைச்சது. அப்போ பங்கு வழங்கல் கணக்குக்கு போகணும். அப்போ பங்கு வழங்கல் கணக்கில் வரவில் எழுதிக்கலாம். பங்கு வழங்கல் கணக்கில் வரவில் 2,40,000. இதுக்கு அடுத்த பகுதி பங்கு வழங்கல் கணக்கில் செலவில் 2,40,000 பங்கு வழங்கல் கணக்கில். இதில் இந்த கணக்கில் வேணும் வங்கி கணக்கில் கிடைச்சது. வங்கி கணக்கு 2,40,000. இனி ஒரே நேரத்தில் காசு கிடைச்சிட்டு அதனுடைய அவங்களுக்கு பங்கு ஒதுக்கல் செய்யப்படுது. எல்லாருக்கும் பங்கு ஒதுக்கப்படுது. 24,000 பங்கு கேட்டவர்களுக்கும் ஒதுக்கப்படுற காரணத்தினால அதை இங்கே பங்கு வழங்கல் கணக்கை மூடி கூறப்பட்ட மூலதன கணக்கு. இது கூறப்பட்ட மூலதன கணக்கு. பங்கு வழங்கலால் வர வேண்டிய காசு எல்லாம் வந்துட்டு 24,000 பங்கு விற்றது. 24,000 பங்குக்குரிய பணம் முழுதும் வந்தபடியால் அதுதான் மூலதனம். இந்த கம்பெனியோட மூலதனம் கூறப்பட்ட மூலதனம்னு சொல்றது. அப்போ இதுக்கு பதிவு எங்கன்னு கேட்டால் பங்கு வழங்கல் கணக்கு வரவு, கூறப்பட்ட மூலதன கணக்கு செலவு. கூறப்பட்ட மூலதன கணக்கு இதை கொண்டு எழுதணும். பங்கு வழங்கும் கணக்கில் வரவிலையும் கூறப்பட்ட மூலதன கணக்கில் செலவிலையும் பதிக்கணும். கூறப்பட்ட மூலதன கணக்கில் இங்கே பதிக்கலாம். பாருங்க, இதை பங்கு வழங்கல் எழுதுவோம். இதை கூறப்பட்ட தொகையை போடுவோம். 2,40,000. அப்போ இது நாட்குறிப்பு பதிவு, வங்கி கணக்கு வரவு, பங்கு வழங்கல் கணக்கு செலவு. 24,000 பங்குகளுக்கும் 10 ரூபா படி கிடைத்த பணம். விளம்பல் எழுதுகிற விளம்பல். அடுத்த பதிவு பங்கு ஒதுக்கலுக்கு. பங்கு வழங்கல் கணக்கு வரவு 2,40,000. கூறப்பட்ட மூலதன கணக்கில் செலவில் 2,40,000. விளம்பல் எழுதுகிற 24,000 பங்குகள் ஒதுக்கப்பட்டன. அப்போ இந்த இதுக்குரிய பதிவுகளை நாங்கள் பார்த்தோம். இப்போ 25,000 பங்கு இந்த கணக்கில் 25,000 பங்குகளை விற்கிறதுக்கு முன்பிரணம் செய்தது. ஆனால் வந்த மனுக்கள் 24,000 மனு குறையத்தான் வந்துச்சு மனு. அப்போ முழு பேருக்கும் கொடுத்துருக்கு. ஆனால் இன்னொரு கணக்கை செய்வோம். இன்னொரு இதில் பாருங்க, கம்பெனி முன்விவரணத்தை வெளியிட்டு பொதுமக்களுக்கு 30,000 சாதாரண பங்குகளை வழங்கியது. இந்த வழங்கல் விலை ஒரு பங்குக்கு 15 ரூபா. அதில் 10 ரூபான்னு சொன்னால் இதில் 15 ரூபா. இந்த கம்பெனி பங்குகள் 15 ரூபா. இயக்குநர்கள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 15 ரூபாண்டு தான் இயக்குநர்கள் தான் அதை தீர்மானிக்கிற வழங்கல் விலை. அந்த வழங்கல் விலையை மாற்றலாம். அவங்க இயக்குநர்கள் தான் மாற்றணும், தீர்மானித்து மாற்றுவாங்க. விண்ணப்பத்துடன் பங்கின் முழு பணத்தொகையும் பெற்றுக்கொள்ளப்பட்டது. முழுதும் வந்துட்டது. $35,000 பங்குகளுக்கு விண்ணப்பங்கள் கிடைச்சிருந்தன. ஆனால் முன்விவரணம் செய்தது 30,000 பங்குக்கு. 30,000 பங்கு தான் முன்விவரணம். ஆனால் விண்ணப்பம் கிடைச்சது கூட கிடைச்சி 35,000 கிடைச்சி. 5,000 பங்கு விண்ணப்பம் கூட கிடைச்சி. மேலதிக விண்ணப்பம் திருப்பி அனுப்பப்பட்டது. அது நிராகரிக்கிற யாருக்கு பங்கு கொடுக்குறலையோ அவங்க 1-2 பங்கு கேட்டாக்களுக்கு சில நேரம் கொடுக்காம விடுவாங்க. ஏதோ இயக்குநர்கள் தீர்மானிக்கிற மாதிரி அந்த 5,000 பங்குகளையும் 6,600 காசு திருப்பி அனுப்பணும்.
இணைய பங்குதாரருக்கு முறைப்படி பங்கு ஒதுக்கல் செய்யப்பட்டது. அப்போ மிச்ச பங்காளருக்கு 30,000 பங்குகளும் ஒதுக்கப்படுது, 5,000 பணம் திருப்பி அனுப்பப்படுது. இப்போ இதில் நாங்கள் இங்கே கணக்கு பார்ப்போம். அப்போ கிடைச்ச காசு 35,000 பங்குக்கு தான் கிடைச்சிருக்கு. வங்கியில் காசு கட்டுப்பட்டிருக்கும். இது 30,000 தான் அவங்க வழங்கின வருமதி, வழங்கின பங்குகள் 30,000, 30,000, 15, 40, 4,50,000. ஆனால் கிடைச்ச காசு கூட 35,000 பங்கு கிடைச்சி. அப்போ 15,000 35,000 சமன் 5,25,000 ரூபாய் பணம் கிடைச்சிருக்கு. அப்போ நாங்கள் இதை பதிகிறல, இங்கே கிடைச்ச காசு தான் எழுதணும். 5,25,000 இது விண்ணப்பத்தோட கிடைச்ச காசு. அப்போ இதை நாங்கள் எங்கே பதிகிறோம்னால் வங்கி கணக்கில் எழுதணும். வங்கியில் தான் இது சேர்க்கப்பட்டிருக்கு. வங்கி கணக்கில் வரவில் எழுதுவோம், வங்கி கணக்கில் வரவில் எழுதுவோம், பங்கு வழங்கல் கணக்கில் செலவு எழுதுவோம். இதுலேயும் அதே மாதிரி ஒரே தடவையில் பணம் மாறோடையா பங்கு வழங்கல் கணக்கில் எழுதலாம், இல்லாட்டி மனு ஒதுக்க கணக்குன்னு தான் எழுதுறாங்க. இதில் ஒரே தடவையில் பணம் போடுற காரணத்தினால பங்கு வழங்கல் கணக்கில் நேரே 5,20,000 எழுதுகிறோம். வங்கி கணக்கில் வரவிலையும் பங்கு வழங்கல் கணக்கில் செலவிலையும். இனி அடுத்து செய்ய வேண்டிய வேலை என்னென்னு கேட்டால் 5,000 பங்குட காசை திருப்பி அனுப்பணும். அப்போ வச்சிருக்கல, அது அவங்கள்ட காசை உடனே அனுப்பிடுவோம். அப்போ அதை கணக்கு பார்ப்போம். 15,000 7,500 ரூபா, 7,500 ரூபா பணம் திருப்பி அனுப்பப்படும். அப்போ முதல் சொன்னதை அதே பதிவாக மாறி பதிவணும். வங்கி கணக்கில் செலவில் எழுதணும் 7,500 ரூபா. பங்கு வழங்கல் கணக்கில் வரவில் எழுதணும் 7,500 ரூபா. அடுத்த பதிவு அதுதான். பணத்தை திருப்பி அனுப்பின விளம்பல் எழுதணும். விளம்பல் 5,000 பங்களுக்குரிய விண்ணப்ப பணம், மேலே பணம் திருப்பி அனுப்பப்பட்டது என்று விளம்பல் எழுதணும். அதை நாங்கள் இப்போ பார்ப்போம், அதை பதிஞ்சு பார்ப்போம். முதல் வங்கி கணக்கு எடுப்போம். இதில் முதல் நாட்குறிப்பு எழுதுவோம். வங்கி கணக்கு எழுதாமல் நாட்குறிப்பிலே பதிவோம். முதல்ல நாட்குறிப்பு தானே கேட்டிருக்குது, அதனுடைய நாட்குறிப்பில் எழுதுவோம். முதலாவது கிடைச்ச காசு வங்கி கணக்கு வரவு பங்கு வழங்கல் கணக்கில் செலவில் தொகை 5,25,000. வங்கி கணக்கில் வரவில் 5,25,000, பங்கு வழங்கல் கணக்கில் செலவில் 20,000. இந்த பங்கு வழங்கல் மனு ஒதுக்க கணக்குன்னு எழுதலாம், அது பழகில்லை. வங்கி கணக்கு வரவு பங்கு வழங்கல் கணக்கு செலவு 5,25,000. இது கிடைச்ச வங்கியில் கட்டுப்பட்ட காசுக்கு விண்ணப்பத்தோட கிடைச்ச காசு. அப்போ இதில் எழுதணும் 35,000 பங்களுக்கு ஒரு பங்குக்கு ரூபாய் 15 வீதமாக விண்ணப்பத்துடன் கிடைத்த பணம். இது விளம்பல், இதுக்கு நாட்குறிப்புக்குரிய விளம்பல். இனி அடுத்தது இதில் 7,500 ரூபாய் திருப்பி அனுப்பணும். 5,000 பங்குட காசை திருப்பி அனுப்பணும். அதுக்கு இதை மாறி பதிக்கணும். வங்கி கணக்கில் செலவிலையும் எழுதணும், பங்கு வழங்கல் கணக்கில் வரவு எழுதணும். நான் இல்லை பாருங்க, பங்கு வழங்கல் கணக்கில் வரவில், வங்கி கணக்கில் செலவில் 7,500 ரூபா எழுதணும். 7,500 ரூபா எழுதியாச்சு. 7,500 எழுதினால் இப்போ கிடைச்சிருக்கிற நம்மகிட்ட தேர்ன காசு கிடைச்சிருக்கிற 30,000 பங்குகள் பேரால் கிடைச்சி 5,000 திருப்பி அனுப்பியாச்சு. ஆகவே 30,000 பங்குகள் பேரால் கிடைச்சிருக்கிற காசு 30,000 தர 15, 4,50,000. அப்போ 4,50,000 பங்கை ஒதுக்கல் செய்தால் கூறப்பட்ட மூலதன கணக்கில் எழுதணும். கூறப்பட்ட மூலதன கணக்கு மூலதனம் செலவில் எழுதுகிற கூறப்பட்ட மூலதன கணக்கில் செலவிலையும் பங்கு வழங்கல் கணக்கில் வரவிலையும் எழுதணும். இந்த பங்கு வழங்கலால் இந்த மூலதனம் வருது. ஆகவே பங்கு வழங்கல் கணக்கில் வரவிலையும் கூறப்பட்ட மூலதன கணக்கில்
செலவுலையும் எழுதுறோம். இங்க பாருங்க பங்கு பலங்கள் கணக்கு வரவு கூறப்பட்ட மூலம் கணக்கு செலவு எவ்வளவு 4,50,000 4,50,000. இதோட நாட்குறிப்பு பதிவுகள் முடிஞ்சு. இதில் கிழக்கு பங்கு ஒதுக்கல் செய்யப்பட்டது. இதுல பங்கு ஒதுக்கல் செய்யப்பட்டதில்லை. இதில் எழுதிக்கணும் பாருங்க. மேலதிக பணம், மேலதிக விண்ணப்ப பணம் 5,000 பங்களுக்கான விண்ணப்பம் திருப்பி அனுப்பப்பட்டது எழுதணும். இதுக்குள்ள புலம்பல் இது சரி. பங்கு ஒதுக்கல் செய்யப்பட்டது 30,000 பங்களுக்கு பங்கு ஒதுக்கல் செய்யப்பட்டது என்று எழுதலாம். 30,000 பங்களுக்கு பங்கு ஒதுக்கல் செய்யப்பட்டது. இனி அடுத்ததாக நாங்கள் இதை பேரிட்டுக்கு மாற்றிப்பா. பேரிட்டில் இப்படி இருக்கும்ன்றதை காட்டுறது. இதுதான் இது அப்படியே எழுதுறதா. இது மனதில் இருக்குது. இப்போ நாம் அதை அப்படி எழுதுவோம். இல்லாட்டி பார்த்து வங்கி கணக்கில் வரவில் வங்கி கணக்கில் வரவில் எழுதணும் 5,25,000. 5,25,000. இன்னும் எழுதுறதில்லை. வங்கி கணக்கில் வரவில் பங்கு வழங்கல் கணக்கிட்டு எழுதணும். பங்கு வழங்கலால் கிடைச்சி காட்சி பங்கு வழங்கல் கணக்கில் செலவு எழுதணும். வங்கி என்று எழுதணும். இதில் வங்கி 5,25,000. இனி அடுத்து நமக்கு தெரியும் என்ன காசு திருப்பி அனுப்பினது 7,500. 5,000 பங்கு பணம் திருப்பி அனுப்பினது. இங்கே வரவில் அவங்க வங்கியில் பணம் போடக்குள்ள இந்த வரவில் எழுதுவோம். அவங்களுக்கு திருப்பி அனுப்பக்கூட செலவு எழுதுவோம். 7,500 இவருக்கு வங்கி கணக்கில் செலவு எழுதுவோம். இது பங்கு வழங்கல் கணக்கில். இதில் பங்கு வழங்கலுக்கு வந்த காசு திருப்பி அனுப்பிடுது. அப்போ வழங்கல் கணக்கில் வரவில் எழுதுவோம். பங்கு வழங்கல் கணக்கில் வரவில் பங்கு வழங்கல் இந்த கணக்கு பேர் இதில் எழுதணும். இதில் அதில் வங்கி கணக்குன்னு எழுதணும். இவங்க இதில் வங்கி கணக்குன்னு எழுதுவோம். $7,500 இது மாறி எழுதப்படி. இது இங்கே கீழே வரும். சரி, 7,500 இதுதான் திருப்பி அனுப்பின காசு. வங்கி கணக்கு வரவு, வங்கி கணக்கு செலவு, பங்கு வழங்கல் கணக்கு வரவு, திருப்பி அனுப்பின பணம். நீ அடுத்தது இதில் 5,25,000 கிடைச்சது. 7,500 திருப்பி அனுப்பினா இதில் இருக்கிற மிச்சமாக இருக்கிற காசு 45,000. 45,000 4,50,000. 4,50,000 இது இவ்வளவும் முழு பணமும் செலுத்தியாச்சு. அந்த 30,000 பங்குகளுக்கும் 15 ரூபா படி, ஒரு பங்குக்கு 15 ரூபா படி நேர எல்லா காசும் வந்துட்டு. ஆகவே கூறப்பட்ட மூலதனம் தான் இது. அப்போ இதை கூறப்பட்ட மூலதனம் கணக்கில் செலவில் எழுதணும். பங்கு வழங்குற கணக்கில் வரவிலையும் கூறப்பட்ட மூலதனம் கணக்கில் செலவிலையும் எழுதுகிறோம். பாருங்க, கூறப்பட்ட மூலதன கணக்கில் செலவில் எழுதுகிறோம். இதில் பங்கு வழங்கல் ரெண்டு போடும். இதில் 4,50,000. இவ்வளவுதான் பேரிட்டு பதிவு. நாங்கள் இதை 5 காட்டுறது எப்படி என்று கேட்டால், இந்த கம்பெனியுடைய மூலதனம் இதுதான் உரிமை. கூறப்பட்ட மூலதனம் தான் உரிமை. $30,000 பங்கு வழங்கின 15 ரூபா படி எல்லா காசும் கிடைச்சிட்டு. ஆகவே கூறப்பட்ட மூலதனம் 4,50,000. இது கம்பெனியின் உரிமை என்று சொல்லுவோம். நாங்கள் வருங்க கம்பெனியின் உரிமை 5 காட்டுறது. 5 இங்கால உரிமை, இங்கால பொறுப்பு, இங்கால சொத்து, இதுல சொத்து, இதுல பொறுப்பு. உரிமை கூறப்பட்ட மூலதனம் அளவு 4,50,000. அப்போ 5 இவ்வளவுதான் இதில் காட்டப்படும். வங்கியில் இருக்கிற காசு இங்கால காட்டணும். இப்போ இதில் வந்த காசு மொத்தம் வங்கியில் எங்களோட வங்கி கணக்கில் இப்போ எவ்வளோ காசு இருக்கோன்னா 4,50,000 இருக்கும். பாருங்க, எடுத்து வங்கி கணக்கில்
5 5,25,000 கிடைச்ச காசு வரவில் இருக்கு. இது திருப்பி அனுப்பின காசு 7,500 கழிச்சால் மிச்சம் 4,50,000. 4,50,000 ஐந்தொகையில் சொத்துக்குள்ள காட்டப்பட்டிருக்கும். சொத்துகளுக்குள்ள நடைமுறை சொத்து, கம்பெனியுடைய நடைமுறை சொத்து தான் வங்கி கணக்கு காட்டப்படும். வங்கி கணக்கில் 4,50,000 காட்டப்படும். இது இப்போ நாங்கள் முன்வீரணம் 30,000 பங்களுக்கு செய்தது. கிடைச்ச விண்ணப்பம் 35,000. ஆகவே 5,000 பங்குகளை திருப்பி அனுப்பினேன். அந்த உதாரணம் தான் இது. இனி நாங்கள் இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். பாருங்க, 2012 ஜனவரி 1 கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனி, நம்முடைய கம்பெனி அதே தேதியில் பின்வருமாறு பங்கு வழங்கியிருந்தது. எப்படி வழங்கியிருக்கின்றால், பங்குகளின் எண்ணிக்கை, வழங்கல் விலை, வழங்குகிற விலை, இதுதான் முகப்பெறுமதி. இது பங்குற விலை 2012 ஜனவரியில். ஆரம்பிக்கிற பங்காளர்களுக்கு, ஆரம்ப பங்காளருக்கு 100 பங்கு கொடுத்துருக்காங்க. இது வழங்கல் விலை, அவங்களுக்கு தீர்மானித்த வழங்கல் விலை 25 ரூபா. 100 பங்குகள் தான் கொடுத்துருக்கு. அது ஆரம்பிக்கிறவர்கள் நாங்கள் பார்த்தோம், சொந்த கம்பெனிண்டா ஒரு ஆளோடையும் ஆரம்பிக்கலாம், பொது கம்பெனியும் ஒரு ஆளோடையும் ஆரம்பிக்கலாம். வரையறுத்த பொது கம்பெனி எல்லா கம்பெனியும் ஒரு ஆளோட ஆரம்பிக்கலாம். ஆனால் உத்தரவாதத்தால் வரையறுத்த கம்பெனி மட்டும் 2 பேரோட ஆரம்பிக்கணும். ஆனால் எத்தனை பேரும் சேர்ந்து ஆரம்பிக்கலாம். ஒரு ஆள் தான் குறைஞ்சாண்டால் 10 பேரும் சேர்ந்து ஆரம்பிக்கலாம். அப்போ எத்தனை பேரும் சேர்ந்து ஆரம்பிக்கலாம். ஆனால் ஆரம்பத்தில் சேர்ந்தவர்களுக்கு கம்பெனி ஆரம்பிக்கிறார்கள், ஒவ்வொருவரும் கட்டாயமாக குறிக்கப்பட்ட அளவு பங்குகளை வாங்கணும். அது அகவிதியில் குறிக்கப்பட்டிருக்கும். அந்த அகவிதியில் குறிக்கப்பட்டிருக்கிறதன்படி ஆரம்ப பங்காளருக்கு 100 பங்குகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆரம்பிக்கிறார்களுக்கு கம்பெனியை தொடக்கத்தில் ஆரம்பிக்கிறார்கள், அவங்களுக்கு 100 பங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பங்கு 25 ரூபா படி கொடுக்கப்பட்டிருக்கு. இனி மற்ற பகிரங்கமாக பொது வழங்கல் செய்திருக்கிறாங்க. ஆரம்பத்தில் 2012 முன்வீரணம் செய்து அது 40,000 பங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது வழங்கல் விலை 30. அப்போ வழங்கல் விலை இது ஆரம்ப பங்காளருக்கு 25 ரூபா, இது பங்களுக்கு வழங்கல் விலை 30 ரூபா. அதுக்கு பொதுமக்களுக்கு வழங்குற பங்குட விலை 30 ரூபா. இதில் நாங்கள் செய்ய வேண்டியது, அப்போ இதில் எல்லா காசும் ஒரே தரத்தில் தான் இதுலேயும் வாங்கப்படுது. பின்வருவனவற்றை தயாரிக்க பங்கு வழங்கல் தொடர்பாக காசு உட்பட நாள் குறிப்பது கூறப்பட்ட மூலையிலும் கணக்கு. இதில் நாங்கள் கணக்கு பார்ப்போம். பங்குறது இதில் ஆரம்ப பங்கு 100 பங்குக்கும் 25 ரூபா அப்படின்னா 2,500 ரூபா. அங்கே வருங்க, இது ஆரம்ப பங்கு ஆரம்பிக்கிறாக்களுக்கு கொடுத்த பங்கு. இது பொதுமக்களுக்கு கொடுத்த பங்கு 40,000 பங்கு 30 ரூபா படி 12 லட்சம். கிடைத்த காசு 12 லட்சம். அப்போ இதுக்கு நாங்கள் முதல் செய்தது போல பதிவாது பாருங்க. இதுக்கு முதலாவது இதுக்கு பதிவோம். இதில் வேலையை முடிச்சுட்டு வருவோம். ஆரம்பிக்கிறவர்களுக்கு கொடுத்த பங்குகளுக்கு அது கிடைச்ச காசு, அதுவும் வங்கிலாம் போடுபடும். அவ்வளவு 2,500 ரூபா. 2,500 ரூபா வங்கி கணக்கில் வரவிலையும் பங்கு வழங்கல் கணக்கில், பங்கு வழங்கல் தானே இருக்கும், பங்கு வழங்கல் கணக்கில் செலவில் 2,500 ரூபா. அப்புறம் அந்த 2,500க்கு அவங்களுக்கு பங்கு ஒதுக்கியாச்சு, அவங்களுக்கு கொடுத்தாச்சு. ஆகவே அதையும் நாங்கள் எழுதணும். அப்படி பங்கு வழங்கல் கணக்கில் வரவிலையும் கூறப்பட்ட மூலதன கணக்கில் செலவிலையும்
2500. அதோட இவங்களோட வேலை முடிஞ்சுது. அவங்களுக்கு கூறப்பட்ட மூலதனம், அவங்களுக்கு மூலதனம் இனி பங்கு பத்திரம், பங்கு சான்றை கொடுப்பாங்க. இனி அடுத்தது பொது பங்கு வழங்கல். பொது பங்கு வழங்கல 40,000 பங்குகள் விநியோகித்த விண்ணப்பம் 40,000 பங்குகளுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ 30 ரூபா படி ஒரு பங்குட வழங்கல் விலை 30 ரூபா. அப்போ 40 30 12 லட்சம். 12 லட்சம் 4 12 12 5 12 லட்சம். 12 லட்சம் ரூபா காசு கிடைச்சிருக்கு. காசு கிடைச்சா அந்த காசுக்கு வங்கி கணக்கு வரவில் 12 லட்சம், பங்கு வழங்கல் கணக்கில் செலவில் 12 லட்சம். அப்புறம் அந்த 12 லட்சத்துக்கும் அடுத்த பதிவு எல்லாம் கிடைச்சிட்டு தானே. 12 லட்சத்துக்கும் அடுத்த பதிவு கூறப்பட்ட மூல கணக்கில் எழுதணும். அவங்களுக்கு பங்கு ஒதுக்கல் செய்யப்படும். காசு முழுவதும் கிடைச்சொழியால் பங்கு வழங்கல் கணக்கில் வரவில் 12 லட்சம், கூறப்பட்ட மூல கணக்கு செலவில் 12 லட்சம். அது அவ்வளவையும் நாங்கள் நாட்குறிப்பாக எழுதி காட்டணும். இங்கே நாட்குறிப்பு நான் இதில் எழுதி காட்டி பாருங்க. முதல் இதில் ஆரம்பித்தாக்களுக்கு வங்கி கணக்கு வரவு, பங்கு வழங்கல் கணக்கு செலவு. இது ஆரம்பிக்க 2,500 ரூபா. 25 பங்கு 100 பங்கு கொடுத்தவங்களுக்கு 25 ரூபா. அப்போ 2,500 ரூபா. அப்போ வங்கியில் 2,500 ரூபா, பங்கு வழங்கல் கணக்கில் செலவில் 2,500 ரூபா. நூறு ஆரம்ப பங்குகளுக்கு ஒரு பங்குக்கு 25 ரூபா வீதமாக கிடைத்த பணம் 2,500 ரூபா. இனி அடுத்தது பொதுமக்களிடம் கிடைக்கும் பணத்துக்கு எழுதணும். அதே மாதிரி சேம் ஒரே விதம்தான். பங்கு வழங்கல் கணக்கு வரவு, கூறப்பட்ட மூலதன கணக்கு செலவு. இவங்களோட முதல் கூறப்பட்ட மூலதனத்துக்கு மாற்றி இருப்போம். பங்கு வழங்கல் இது அவங்களோட உடனே கூறப்பட்ட மூலதன கணக்கு மாற்றிட்டான் பாருங்க. பங்கு வழங்கல் கணக்கு வரவு 2,500, கூறப்பட்ட மூலதன கணக்கு செலவு. ஆரம்ப பங்காளருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட பங்குகள் 100 பங்குகளை ஒதுக்கியாச்சு. நீ அடுத்ததாக பொதுமக்களிடம் கிடைக்க பணம் வங்கி கணக்கில் வரவில் பதியணும். பொதுமக்களிடம் கிடைக்க பணம் 12 லட்சம். என்ன 12 லட்சம். பங்கு வழங்கல் கணக்கு வரவு கூறப்பட்ட மூலதன கணக்கு செலவு. இதுக்கு முதல் ஒரு பதிவு வரணும். அதை எழுதலை. இதில் இங்கே நீங்கள் எழுதணும். இல்லை என்ன எழுதணும் கேட்டால் இதில் வங்கி கணக்கு வரவு, பங்கு வழங்கல் கணக்கு செலவு. இதை மாற்றி எழுதணும். நாங்கள் எப்படி இது கிடைச்ச காசு வங்கி கணக்கு வரவு 12 லட்சம், பங்கு வழங்கல் கணக்கு செலவு 40,000 பங்களுக்கு விண்ணப்பத்துடன் ரூபாய் 30 பணம் கிடைச்சது. இதில் எழுதியிருக்கிறது போல இதில் எழுத வேண்டியது வங்கி கணக்கு வரவு 12 லட்சம், பங்கு வழங்கல் கணக்கு செலவு 12 லட்சம். இனி இவங்களுக்கு பங்கு ஒதுக்க செய்யப்படும். முழு காசும் வந்துட்டு அவங்களோட காசு அப்படியே
அப்போ அவங்களோட கணக்கில் இந்த மாதிரி எழுதணும். இவங்க பங்கு வழங்கல் கணக்கில் வரவில் 12 லட்சம், கூறப்பட்ட மூல கணக்கில் செலவில் 12 லட்சம். அப்போ இதோட அந்த 2 பங்கு வழங்கலும் முடிஞ்சுது. அப்போ இது இது தவறு பார்த்துக்கிடுங்க. இது வங்கி கணக்கு வரவு, பங்கு வழங்கல் கணக்கு செலவு. இதில் பங்கு வழங்கல் கணக்கு வரவு, கூறப்பட்ட மூல கணக்கு செலவு. அப்போ பேரட்டில் இது எப்படி பதிகிறன்றது பார்ப்போம். இதில் பேரட்டில் சரியாகத்தான் பதிஞ்சிருக்கும் போல. வங்கி கணக்கில் வரவில் முதல் அந்த ஆரம்பிச்சாக்கிற பங்கு வழங்கல் அவங்க அனுப்பின காசு, வங்கியில் போட்ட காசு 2500. இனி அதுக்கு அடுத்தது இதில் எழுத வேண்டியது பொதுமக்கள் பங்கு வழங்கிட்டு போட்ட காசு 42 பங்கு வழங்கல் 12 லட்சமா, 12 லட்சம். அப்போ இது ரெண்டும் பங்கு வழங்கல் கணக்கில் இருக்கும். இவங்க பங்கு வழங்கல் கணக்கில் வங்கி இது வங்க அனுப்பின காசு, அதை ஆரம்பிச்சாக்கள். கம்பெனி ஆரம்பிச்சாக்கள் வங்கியில் போட்ட காசு. இந்த 12 லட்சம் இது பொதுமக்கள் பொதுமக்கள் வங்கியில் காட்டின காசு. இந்த 12 லட்சம் இது வங்கி கணக்கு வரவு, பங்கு வழங்கல் கணக்கு செலவு. 40,000 பங்களுக்கு 15 40,000 பங்களுக்கு என்ன விலையில் அனுப்புனது? 30 ரூபா படி. அப்போ 12 லட்சம். 12 லட்சம் இது வங்கி கணக்கு வரவு, பங்கு வழங்கல் கணக்கு செலவு. இனி அடுத்ததாக எல்லா காசும் கிடைச்சிட்டு ஆன காரணத்தினால இது பங்கு ஒதுக்கல் செய்யப்படும். பங்கு ஒதுக்கல் செய்கிற நேரம் பதிவு, பங்கு வழங்கல் கணக்கு வரவு, இது இவங்க ஆரம்பித்த ஒரு பங்கு இவங்களுக்கு ஒதுக்கின பணம். இது பொதுமக்களுக்கு ஒதுக்குனது. இது 12 லட்சம். மொத்தம் எல்லாம் இது 12,02,500. பங்கு வழங்கல் கணக்கு மூடப்படுது. ஏனென்றால் எல்லாருக்கும் பங்கு ஒதுக்கியாச்சு. அப்போ இது கூறப்பட்ட மூல கணக்கில் இருக்கும். இது கூறப்பட்ட மூல கணக்கில் ரெண்டும் பதியணும். கூறப்பட்ட மூல கணக்கில் இது பங்கு உரிமையாளருக்கு செலுத்துது. பங்கு வழங்கல் கணக்கில் இது வந்தது. இதுவும் பங்கு வழங்கல் கணக்கில் இதில் 1250, 2500. இதில் 12 லட்சம். மொத்தம் கூறப்பட்ட மூலதனம் 12,02,500. இனி இப்போ இதில் கூறப்பட்ட மூலதனம் தான் உரிமை. 12,02,500. 12,02,500 உரிமை. கூறப்பட்ட மூலதனம் 12,02,500. சொத்து இங்கே இருக்கு வங்கி கணக்கில். வங்கி கணக்கில் சொத்து இவ்வளவுதான் இருக்குது. எவ்வளவு? அதுக்கும் அதே தொகை தான், 12,02,500.
வங்கி கணக்கு 12,02,500